ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு வச்சு பண்ணக்கூடிய ஒரு கூட்டோட ரெசிபி தான். வாழைத்தண்டுன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அது பண்ணுறதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் போட்டு இதில் கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். முதல்ல இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நிறைய ஸ்பைசஸும் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டை பொடி பொடியாக நறுக்கி குக்கரில் ஒரு 1 இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தூரம்பருப்பு இருக்குல்ல, தூரம்பருப்பையும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இது ரெண்டுமே ரெடியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளோட டிஷ்ஷு ரெடியான மாதிரி தான். ஸோ அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 நம்பர் தேவைப்படும். அதை நம்ம அரிஞ்சு போட மாட்டோம், அதை நல்லா சதைச்சி தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டு கிட்னிக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட கட் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ நம்மளோட கட்டில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் இருக்குதுல்ல, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ், அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டியும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ஆகுது நம்ம இது யூஸ் பண்ணணுங்க. அப்போ நம்மளோட ஹெல்த்தை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்ததுக்கப்புறமா மெடிசின் சாப்பிட்றதுக்கு பதிலாக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிட்டோன்னா தேவையில்லாத மருந்து செலவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சதைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் அப்புறம் பருப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப வதங்கணும்லாம் தேவை கிடையாது, கொஞ்சம் அந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். நல்லா வதக்கிக்கலாம். சில டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த அடுப்புக்கிட்டேயே நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம குக்கரில் வச்சிட்டோன்னா ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு நம்ம போய் ஆஃப் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த இது வதக்கும் போது மட்டும்தான் நம்ம கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். என்ன இடைக்கு கொஞ்சம் கிளறி விடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இல்லைனா அடி பிடிச்சிரும்ல, அதனால். இப்போது இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தண்ணியோடு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ வாழைத்தண்டை கட் பண்ணும்போதே அதில் அந்த நூல் மாதிரி வரும்ல, அதை நீங்கள் எடுத்துருங்க. ஃபுல்லாமே எடுக்கணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருங்க. ஆனால் ரொம்ப இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் நான் எல்லாத்தையும் கட் பண்ணும்போதே எடுத்தேன். இருந்தாலுமே இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும்தான் நான் இந்த ஃபோர்க் வச்சு கிண்டும்போது லைட்டாக தெரியும், அதை மட்டும் நான் எடுத்துடுறேன். இதை நல்லா கிளறி பார்த்துக்கோங்க. அது இடையில ஏதாவது நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் இதை மட்டும்தான் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் எடுக்க போகிறது கிடையாது. இப்போது இதில் நல்லா குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா பொடின்னு நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. காரத்துக்காக நான் வத்தல் இருக்குல்ல, வத்தலை கொஞ்சம் இடித்து இதில் சேர்த்துக்கிடுவேன், அவ்வளோதான். காரத்துக்கு அது மட்டும்தான். அப்புறம் சால்ட் இதில் நம்ம குக் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு குக் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வேறு எதுவும் ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ நான் இந்த பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது ரெண்டுமே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இடைக்கு மட்டும் கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் அவ்வளோதான். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துறது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், கொஞ்சம் குக்காக விட்டுருவோம். இப்போ இதில் இடித்து வச்சுருக்கிற வத்தல் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம், இது இவ்வளோத்தையும் சதைச்சி எடுத்துருக்கிறேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய் போட்டதுக்கு பிறகு ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு தேவை கிடையாது. அதோட லேசான ஒரு பச்சை மணம் மட்டும் போனால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை.
ஸோ இது இருக்கும்போது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் குழம்பு வேணுன்றது கிடையாது. ஏன்னா இது நம்ம ஒரு கூட்டு மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஒரு ரசம் இல்லைனா ஒரு சிம்பிளான ஏதாவது ஒரு குழம்பு இருந்தாலே, குழம்பு மீன்ஸ் இந்த ரசம் இல்லை மோர் எதுனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலே நம்ம இதை வச்சு சாப்பிட்ற முடியும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதே மாதிரி குயிக்காக பண்ணிடலாம். நிறைய திங்ஸ் தேவைப்படாது இது பண்ணுறதுக்கு. என்ன அந்த வாழைத்தண்டை கட் பண்ணுறதுக்குள்ள பொறுமை மட்டும் இருக்கணும். அதே மாதிரி வாழைத்தண்டை கட் பண்ணி தனியாக வச்சோன்னா அது கருத்துரும். அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப கருக்காமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சி. இதில் பெருசாக வேலைன்றதெல்லாம் கிடையாது. குக்கரில் வச்சா ரெடி ஆயிரும். வதக்கிற வேலை மட்டும்தான், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.